ஹாய் மக்களே, என்னடா பைனாப்பிள வெட்டிட்டு இருக்கான்னு பாத்தீங்களா? ஜூஸ் போடவும் இல்ல மக்களே, கீ ரைஸ் தான் நம்ம பண்ண போறோம். பைனாப்பிள் கீ ரைஸ் தான். இது குட்டி குட்டியா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் தான் எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில நெய் ஊத்திட்டு அதுல பட்டை, கிராம்பு, லவங்கம், எண்ணெய், சீப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுல பச்சை மிளகு போட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, அதுக்கப்புறம் வதக்கி எடுத்துக்கணும் அந்த இஞ்சி பூண்டு வாசம் போகிறது வரைக்கும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஆனியனை நம்ம கண்ணாடி மாறுறது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது, அதுக்கு பதிலாக பைனாப்பிள் தான் சேர்க்க போகிறோம். பைனாப்பிள் ஃப்ளேவர் அடிப்பொலியாக இருக்கும். இதோட ஃபுல் ஃப்ளெச் வீடியோ கீழே பின் பண்ணி வச்சிருக்கேன், அதில் போய் பாருங்கள், டீட்டெயிலாக இருக்கும். அதில் ரைஸ் தட்டின பிறகு ஒரு சீக்கிரட்டும் சொல்லியிருப்பேன், அது என்னன்னு ஃபுல் வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன், அதை போய் பாருங்கள். ரைஸை தட்டிட்டு அதுக்கு தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம இதை குக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான கீ ரைஸ் நமக்கு ரெடி ஆயிரும். குக்கரில் பண்ணும்போது தண்ணி அளவு வேற மாதிரி இருக்கும். ஃபுல் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ நமக்கு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம பைனாப்பிள் கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை தான் சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பாய்.